அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தை மட்டுமே அதிகமாக சந்தித்து வரும் கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களான 9/2/2025 முதல் 15/2/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் நிச்சயம் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அப்படியே கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குடும்ப அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்தில் இருந்து குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இந்த 2 கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றத்தை தரக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்துல பண பரிவர்த்தனை பலமும் உண்டுங்க. 2 சுப கிரகங்கள் உங்களுடைய ராசியை பார்ப்பதால ராசியினுடைய பலம் பெறுகிறதுங்க. ராசியின் அமர்ந்துள்ள கேதுவினுடைய அசுப பலமும் இந்த 2 கிரகங்களுடைய பார்வையால் குறைகிறது. இதனால இந்த வாரத்துல உங்களுக்கு வருமானத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நல்ல ஒரு வருமானமும் கிடைக்க இருக்குது. புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் உண்டுங்க. நண்பர்கள் உதவி புரிவாங்க. அதே போல் பங்குதாரர்கள் தோள் கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தானாகவே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் விரும்பிய ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தானாகவே உங்களுக்கு வருங்க. உடன்பிறப்புகளுக்கு உறுதுணையாக இருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ ஏற்படலாங்க. 6இல் மறைந்த புதனும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பொறுத்த வரைக்கும் 6இல் மறைந்த புதன் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால கைப்பணம் பல வழிகள்லையும் கரையுங்க. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியம். அப்படி இல்லைன்னா பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பெண் அல்லது பிள்ளையினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அதனால் அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பண வரவு ஒன்றிற்கும் இந்த வாரத்தில் சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடுங்க. அவற்றை தவிர்ப்பது நிம்மதியை அளிக்குங்க. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியும் ஜீவனக்காரகர் என்ற பெருமையும் நிலை கொண்டுள்ளதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரிய
வரப்பிரசாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கலாங்க. வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அதே போல் வெளிமாநில பயணங்கள் வர்த்தக முன்னேற்றத்திற்கும் லாப உயர்விற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. புதிய முதலீடுகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆன்மீக பெரியோர்களிடமும் ஆலோசனை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. ஏன்னா சூரியனுடைய நிலையினால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதனும் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மற்றபடி ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் கல்வி முன்னேற்றத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் நல்ல ஒரு உற்சாகத்தை தரும் விதமா அமைய இருக்குது. கன்னிராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. ஆடு மாடுகளினுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகரிக்கும். தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அதே போல இந்த கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பதால் மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கணவன் மற்றும் குழந்தைகளுடைய அன்பு மன நிறைவை அளிக்குங்க. நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவையும் நிம்மதியை அளிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைத்து குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மனைவியினுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநாகேஸ்வரம் திருப்பாம்பரம் திருக்கோவில்களில் தரிசனம் செய்வதும் கைமேல் பலன் அளிக்குங்க. இல்லாதவர்கள் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து வந்தாலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது.